சூழ்நிலையில எப்ப பயம் வரணும்னா ஆண்டவன் பக்கத்துல இருந்தாலும் பயம் வரும். எழுது சமூகத்துல ஆண்டவனையே பக்கத்துல இருந்தா கூட இருக்கிறது ஆண்டவன் மனசுக்கு தெரிஞ்சா கூட பக்தி குறையிற போது பகவான மனுஷனா சேவிக்கிற போது இறைவனே கையை கொடுத்து சொன்னா கூட என்ன வரும்? அந்த பயத்தினால யார புரிஞ்சுக்கல. அப்ப அந்த போர்க்களத்துல அர்ஜுனன் இருந்த நிலை என்ன? அதனால யாருக்கு பயந்தாரு? இவர் விட்ட பணத்துக்காக பயந்தார். என்னடா உடனே ஒன்னு விட்ட இவ்வளவு போகுது இருந்தது கும்பலா அவர் பிள்ளாங்களோட தட்டி என்னான்னு கேட்டாராம். கண்ணா அதை திரும்பி வராதான்னு. திரும்பி வந்தா என்ன ஆகும்? அதெல்லாம் ஒன்னும் ஆகாது, கவலைப்படாது. நம்ம இப்ப இறங்கி நடந்து போறோம், இறங்கி நடந்து போறோமா? அப்படியே அந்த ஆள் எழுந்தாங்கன்னா ஒரு அம்பு எடுத்து நம்ம மேல போட்டா சேர்த்து விடணும். அதுன்னு ஒரு பயம். ஆளா நம்ம போலான்னு போறோம்னு 2 அம்பை விட சொல்றேன். அவருக்கு ஒரு கணக்கு. ஒரு அம்பு விட்டதுக்கு எவ்வளவு போச்சு? 72,500 கோடி போச்சு. இப்ப நம்மள 2 கூட சொல்லலாம். என்ன அப்ப எவ்வளவு ஆகும்? டபுள் ஆக போகுது. ஆனா பீஷ்மரும் செத்தே போயிட்டாருன்னு தீர்மானம் பண்ணிக்கிறார். இப்ப தமோ குணத்துல சந்தோஷம். ஒண்ணு விட்டது எத்தனை போச்சு? அடுத்த 2 கூட சொல்லியிருக்கிறார். எடுத்து வச்சுட்டாரு. ஒண்ணு எங்க விட சொல்றாருன்னு தெரியல. இப்ப நம்ம 2 விட போறோம். கிட்டத்தட்ட 144 பானமா பிரியுது. அத்தனை கோடி வரும். இந்த ஆள் உடம்புல சதையே இருக்காதுன்னு நினைச்சாங்க. தட்டி கூட்டு குஷி. எதுல? சமோ குணத்துல குஷி. சமோ குணத்துல எப்ப குஷி வரும்னா எதிராளிக்கு ஒரு கெடுதல் வரும்னு நம்ம மனசு நினைச்சா. எது? எதிராளிக்கு ஒரு துன்பம் வரும்னு நம்ம மனசு நினைச்சு அந்த துன்பம் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் நம்ம எதிர்பார்க்கிற போது தமோ குணத்துல அப்ப பகவான மனம் மறந்துடும் போகும். இப்ப நம்ம தமோ குணத்துல இருக்கிறோமா, ரஜோ குணத்துல இருக்கிறோமா, சத்துவ குணத்துல இருக்கிறோமான்னு தெரியுமா? இத ஒண்ணு விடு, கிராஸா ஒரு நேரம் விட்டாரு. விடும்போது பிரியும் பார்த்தா பிரியல. இன்னொன்னுத்த விடு, அதுக்கு கிராஸ் ஆனாரு பார்த்தாரு. என்னத்துக்கு? நான் தலை கண்ணிடா அப்படின்னா. தலை தொங்குது பாரு, ஒரு சுத்த வீரனுக்கு தலை தொங்க கூடாது. தண்ணின்னு கேட்டா யாரு? கடைசியில தண்ணி குடிச்சு சாவிச்சுடுவாரு. யாரு? இதுக்கு பேரு அல்ப புத்தின்னு பேரு. அல்பத்துக்கெல்லாம் அல்பமான புத்தி தான் வரும். இந்த தெலுங்காரன் அதுக்கு ஒண்ணு சொல்லியிருக்கான். தெலுங்கு கேட்டா 60 ரூபா வாங்கணும். இவன் இருக்கிறது இங்க. ஹே பாபு, நான் என்ன அப்படின்னு? ఈ ఊరు తెలుసా నీకు? తెలిసే அப்படின்னு. మన తోటాలు ఇదంతా మొడక తోటాలు వస్తావా அப்படின்னு. அவனுக்கு இவ்வளவு நீட்டு காது, இன்னொரு கால் இவ்வளவு நீட்டு, இன்னும் 6 அடி உயரம். குழிப்பாசு கட்டி அவன் எவ்வளவு நாள் ஆச்சோ. ஒரே நாட்டம். నేనుదా ఈ ఊర్లో పెద్ద డబ్బులు వాడు అలా ఎడబెడతావని என்ன உனக்கு? ఈ ఊర్లో పచ్చిమిరగా ఉంది నైనా బాగా ఉన్నాం. అప్పుడు చూడు ఇక్కడ రా அந்த ஒரு பொம்பளை கொடுக்கணும். ஒரு மந்தியை தூக்கணும். நமக்கு கட்ட புத்தி தானே. அந்த மந்தியில வேற ஏதாவது இருக்குமா? அதில் பார்த்தா கூடு இருக்கு. பச்சை கலர் குட்டிய மிளகாய் எடுத்து ஒண்ணு, அது 2 எடுத்து கொடுத்தது. ஒன்னு கரன்னு வெண்ணு சொல்லிட்டான். பார்த்தேன் என்ன ஜென்மமா. அதுக்கப்புறம் அந்த மொந்த இதுல இருக்கிற கூட போட்டுட்டேன். இன்னொரு அம்மா கொடுத்து போன. எனக்கு அறிவு இருக்கணும்ல. மிளகாய் எங்க வச்சு திக்கணும்.
ఇది బెస్ట్ ఏ ఉన్నైనా మొలగాలు బాగుంది ஆகலாம். அடுத்த மிளகா எடுத்து ஒரு பாதி எடுத்து குடிச்சிட்டு கிடக்கடக்கட்டும் நல்லது. நான் சும்மா இருக்கிறான்னு அறமா இருக்குவாங்கன்னு அதனால சொன்னா போதும். ஒன்னை எடுத்து நுனிய கடிச்ச உடனே கம்முன்னு உக்காந்துக்கணே வெயில் ఏరా కన్నా ఏడుస్తాది బాగా ఉండుబా. ఇది బాగము మంచి మొలకలు. ఇది మొత్తంగా తింటే ఏమవుదు నాకు కొంచెమా కడిచి அப்படித்தான் இருக்கும். இது நீ நரன்னு నేను எட்ட தின்ட்டினோ ஆ மாதிரி தினாலா. இவன் ஃபீஸ் கொடுத்ததும் போதும். வெயில் வேறு தன்மை எது நம்ம குணம் எதுல இருக்கான்? காரம் உயிர் போகுது. அந்த கொஞ்சோண்டு கூழ் கொடுத்தா கொஞ்ச நேரத்துக்கு சுமாரா இருக்கும். ఏ కుర్రవాడు మన కుర్రవాడికి పర్వాలేదు ఒక మొలకాయ తినేస్తే నీకు పెళ్లి చేసి పెడతా. ஒரு மிளகா கடிச்சதுக்கே பொண்ணு கொடுக்குறேன். இதெந்த மனவேலியிலே எது அப்பதான் தெரிஞ்சது தெரிஞ்சாலும் முட்டாடு. ಇದೆಲ್ಲಂತ ಮನವಿಯಲ್ಲಿದೆ. ಈ ಮೊಲಕಾಯಿ ನೀವು ತಿನ್ನಿಸ್ತೀವಿ దాని గురించి ನೀವು కుర్రవాడు అయితే కుర్రవాడున్నా నన్ను కేట நான் குதிரை ஓட்டுறேன். நான் இல்லடா కళ్యాణ మాపడికి కుర్రవాడు నీకు ఒక బిడ్డకి చేస్తాను அப்படின்னு. బిడ్డన్నా என்னன்னு கேட்டேன். கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அதுக்குள்ள மனசாகும். ஒரு மிளகா கடிச்சதுக்கு ஒரு கல்யாணம், இன்னும் ஒரு மிளகா கடிச்சா 2 கல்யாணம் பண்ணியிருப்பான். ஆனா நம்ம 2வது மிளகா கட்சி உயிரோடு இருந்தா பாருங்க. மனோநிலையில தமோ குணத்துல சந்தோஷமா துக்கமா பயமே எப்படி கலந்தது? தமோ குணத்துல பயம் வரும், தமோ குணத்துல பக்தி வரும், தமோ குணத்துல விரோதிய ஒன்னா சேர்த்துக்கும். தமோ குணத்துல இறைவன் பக்கத்துல இருந்தா கூட இருக்கிறது இறைவனு தெரியாது. பக்தியில மாண்டு போகும். எது இவ்வளவு வேலை செய்யும் தமோ குணம். இன்னொன்னு தப்பா நினைச்சுக்கோ. நம்ம ஒருத்தர் தான் நல்லவங்க. யாரு? பிருந்தாவனத்துல எல்லாருமே கட்டவங்க. நம்ம ஒருத்தர் தான். யார கேட்டாலும் அதான் சொல்லுவாங்க, நான் உத்தம புருஷன். எங்க பின்னால உட்காந்துருக்கிறாரு, அவர் அவ்வளவு பக்தி கிடையாது. நான் கோவிந்தன், ஏன்தான் பக்தி. என்ன மாதிரி யாராவது உண்டா? நான் சாமியோட 40 வருஷமா இருக்கிறேன். என் கூடிய வந்து என்ன தள்ளி விட்டோம் உள்ள. சாமி உள்ள படிப்பா கை கொடுத்து சொல்றாப்பா, இவ்வளவு நாளா காத்து வந்தேன், இந்த பிள்ளைல இந்த ஆள் விழணும்னு தூக்கிட்டு பார்த்து வரணும் சாமி. நீங்க என்னது இது? எனக்கு இந்த டிரைவிங் டியூட்டி தான் அப்பப்ப கவனம் வரும். எல்லாம் சண்டை போட்டுக்குன்னு டக்குன்னு என்ன ஓட்ட விட்டுருவாங்க. எனக்கு தெரியும் 2 வாரத்துக்கு முன்னே. இப்ப நம்ம ஸ்டேரிங் நம்ம இன்னைக்குதான் பிடிக்கணும். அந்த ஆள் வண்டி ஓட்டுவாங்க, அது மினி லாரி போல உழைச்சு மெட்ராஸ்க்கு வந்தது ஏதாவது. இந்த தமோ குணத்தில் இருக்கும்போது இஷ்ட தெய்வத்தையே மனிதன் தவிக்க விட்டுடுவான். இது இப்ப யார கேட்டீங்கன்னா நாங்க தான் இந்த பிருந்தாவனத்துல நல்லவங்க. வெகு டக்காடு ரைட்டு. இவனை கேட்ட கேடு இவன் நான் தான் நல்லவன். செல்வத்துக்கள் என்ன மாதிரி பியூரிஃபைட் அக்ஃபைனி வாட்டுற மாதிரி யாரும் கிடையாது. கோவிந்தனக்கள் சாமி அப்படித்தான் சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் நம்ம கேட்டுக்கூடாது. சாமிக்கு இதை பத்தி எல்லாம் எதுவும் தெரியாது. இவருக்கு எல்லாம் தெரியும். பெரம்பூர்ல ஒரே ரோடு தான் தெரியும். அந்த ஒரே பிரிட்ஜ் கட்டினே இருக்கிறாங்க 25 வருஷம். ஒரே ஒரு ஊர்ல ஒரு ராஜா, ஒரே ஒரு ஊர்ல ஒரு ராணி. 2 ராஜா இருந்தா நல்லா இருக்காது. ஒரு ராஜாவுக்கு 1000 சண்டை வரும். அந்த பின்னால உட்காந்து ஒரு என்னோட பக்தி பாத்தீங்கன்னா சாமிக்கே தெரியாது யாருக்கு. பின்னால கட்டியா குண்டா உட்காந்து தெரியும். அவங்க சம்சாரம் நாங்க 2 பேர் பண்ற பக்தி சாமிக்கு கண்ணிலே தெரியல. யாருக்கு?
எங்களை வந்து சாமி பார்க்கவே மாட்டேன்றாரு. நாங்க பண்ற பக்தி சாமிக்கு வந்து கண்ணுல தெரியல. அவங்க பண்ற பக்தி எனக்கு கண்ணு தெரியாத போகுது. நாயகி கையில போன் எடுத்துக்கணும். அப்பா இன்னைக்கு இவங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் டேட்டா இன்னைக்கு புரியுதா, அவங்க கண் தெரியாது. டிரைவிங் டியூட்டி போட்டாச்சா, ஏன்னா கண் தெரியாது இன்னைக்கு. அவங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, சாமி நம்மள அவர் கண்ணிலேயே பார்க்க மாட்டேங்கிறாரு. காரணம் என்ன? அவர் பண்ண பக்தி எப்படி இருக்குது? எனக்கே கண்ணு தெரியாத போற மாதிரி ஒரு பக்தி பண்ற ஒரு பகவான் வருவானா? இதெல்லாம் தமோ குணம். நாங்க எவ்வளவு நாளா வர்றோம், எவ்வளவு எல்லாம் பண்றோம், எங்களுக்கு ஒரு வேலை செஞ்சு கொடுக்க மாட்டேன்றாங்க. என்ன பக்தி அது? தமோ குணத்துக்குள்ள குரோதமும் ஒண்ணு. தமோ குணத்துல எழுது குரோதம். இதெல்லாம் விளக்கனா கொஞ்சம் மனசு சரியா, அப்பதான் ரஜோகுணத்துக்கு மனம் போகும். ரஜோகுணத்துல கொஞ்சம் மனசு ஆனந்தமா இருக்கும். அதுக்கப்புறம் சத்துவ குணத்துக்கு போகும். அப்ப திரும்பி பார்க்கும், நம்ம தமோ குணத்துல இருந்தோம், ரஜோ குணத்துல இருந்தோம், இப்ப சத்துவ குணத்துல இருக்கோம். ஆஹா, எத்தனை படிக்கட்டு நம்ம ஏறி இருந்தோம், எவ்வளவு நல்லா இருக்குது. அப்ப பேலன்ஸ் ஆகும். இம்பேலன்ஸ் டு பேலன்ஸ். உடனே அந்த பிரசன்னம் நமக்கு தெரிஞ்சிடும். இப்ப இந்த மாதிரி தான் அர்ஜுனனுக்கு பின்னால நிக்கிறது யாருன்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கு எந்த படி ஏறி போனோம்? தமோ குணத்து படிதான் ஏறி போகணும். ரஜோ குணப்படியில மனசு தெரியும். சட்டுன்னு சத்துவ குணத்துக்கு போயிடும். ஒரு செகண்ட் பகவான் உடம்பு மறுபடியும் கருணை எங்க இறங்கி வந்துடும். யார் கார் ஓட்டு போனோம்? சாமி தான். தீர்மானம் பண்ணிட்டீங்களா? நாங்க எதுக்கு வந்தோம்? வேலைக்கு வந்தோம். நீ இதுலயே 12 வருஷம்னா, இப்பயே எனக்கு 30 வயசு, 12 30 என்ன ஆச்சு? 40. இவன் சத்துவ குணத்துக்கு போறது எங்கேயாவது வழி இருக்குதா பாக்கிய? இவனை என்ன பண்ணான்? 12 வருஷத்துக்கு மேலேயா இன்னும் ஒரு 12 வருஷம் கூட்டிட்டு தெய்வத்தை கும்பிடுவான். இவனே தீர்மானம் பண்ண. அப்ப நம்ம வந்தது எதுக்கு? கல்யாணம் ஆகணும்னு. இவர் அதை பத்தி பேசாத. தமோ குணத்தில் யாரு கேட்டாங்க? இவருக்கே தமோ குணம் இருக்கிறதுனால தான். யாருக்கு? நம்ம கல்யாணத்தை தள்ளி போடுதுனே வர்றாரு. இவருக்கே தமோ குணம் இருக்கிறதுனால தான் 18 நாள் மகாபாரத யுத்தத்தை நடத்தினாரு. யார் நினைக்கிறது? எப்பேற்பட்ட புத்திசாலி இல்ல அர்ஜுன். 18 நாள். சரி, ஒரே நாள் வந்தாரு. ஃபர்ஸ்ட் டேவே பீஷ்மரை கூப்பிட்டாரு, நிக்க வச்சாரு, ஒரு அம்பை அடிச்சு விட்டாரு. அது என்னமோ குருஷேஷ்டான்னு ஒரு இன்னும் ஒன்னும் புரியல. அதுக்கு அர்த்தம் என்ன சொல்றேன்னா, குருகுலத்தில் சிறந்தவனேன்னு சொல்றாரு. 10 நாள் இந்த ஆளோட நான் மல்லு கட்டின. யாரோட? பீஷ்மரோட. தமோ குணத்துல எவ்வளவோ கீழ்நிலைகள். நீ ஒரே ஆள் அப்பப்ப கை தூக்காத. சும்மா எல்லாத்துக்கும் கை தூக்கிறது ஏன்? எதிரிலே சுட்டுது. நம்ம எத்த சொன்னாலும் சிரிப்போட கம்முன்னு இருக்கிற. ஆ வேண்டியது நீ போய் பாக்குறதே இல்ல. ஒருத்தவன் 50,000 ரூபாய் மோசம் பண்ணிட்டான், போனா போட்டோன்னு சொல்ற. அப்படி ஒரு சம்சாரம் திட்டுமா ஒரு வீட்டுக்காரர்? அது என்ன சொல்லுது? அந்த ஆள் எல்லாத்தையும் கேட்டு கம்முன்னு இருக்கிறனால அது நெல்லூர் நினைச்சீங்கன்னா ஒண்ணுல. இவர் சொல்ல நல்லது ஒண்ணு கூட அது புரிஞ்சுக்கிறது இல்லை. அப்படி ஏதாவது புரிஞ்சுக்கிறதா நினைச்சா அவரே புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு ஒரு அழுது, ஐயோ நம்ம ஏதோ நல்லதே சொல்லல சொல்லுது. அவர் சைலண்டா இருந்தாரு. இப்ப கை தூக்கம் நம்மள பெருமை தெரிஞ்சுக்கீங்க. 50,000 ரூபாய் போயிட்டு என்ன எடுத்தாலும் நீக்கு தெரியలేదు. அவர் சவகாசமா போதே தெரியுமா? நான் துட்டு காதிரியே வாழ் துட்டு மறுபடியும் வస్తుంది. எப்படி இருக்கும் சம்சாரத்துக்கு? அது ஒவ்வொன்று அழுது நாக்கி அதுக்கே கூட தெரியல எதுக்கு அழுதுன்னு அப்புறம் கேட்டான். அவர் 2 நாள் பொறுத்த என்ன சொன்னாங்க, இவர் எதுக்குமே இப்படி தாங்க கலங்கிறது இல்லை. அப்ப நீ கலங்கலன்னா அவன் சம்சாரம். அவரே கலங்கலன்னா நீ எப்படி இருக்கான்? 4 ஆம்பளை படம் அடிச்சு அப்படி இடுப்புல தூக்கி வச்சு எடுத்துன்னு போய் சந்தத்துல போனோம். அவ்வளவு பேரும் நல்லா இருக்கணும். என்னன்னு கேட்டா எங்க வீட்டு வந்தது.
என்னன்னு கேட்டா எங்க வீட்டுல வரல. எங்க வீட்டுக்காரர் என்ன பைக் ஓட்டுவார், எங்க வீட்டுக்காரர் காது ஓட்டுவார். ஆறாளாக பசங்கன்னா இப்ப காது ஓட்டுவார். நம்ம பொக்கரை இவ்வளவு பேர் கம்முன்னு உட்காந்து இருக்கிறாங்க. நான் இந்த பக்கம் நான் பார்த்து கேட்டேன், அதனால தான் அதை தனியா உட்கார வச்சுட்டேன். எல்லாத்துக்கும் கைட்டு இந்த பக்கம் சொல்றேன், நீங்க தான் நல்ல பசங்க, அதுக்கு ஆய்வு பண்ணு யாருக்கு நல்ல வீட்டுக்கார கிடைச்சிருக்கு. நான் எங்க வீட்டுல கோயிலுக்கு போனேன். சாமி விட்டாரு. ஒரு தனி மரியாதை தான். இவர் தான் டிவில எல்லாம் பேசுறாரு, இவர் தான் வந்து இந்த புக் எழுதுறது. எவ்வளவு சிம்பிளா வர்றாரு. இப்ப நான் என்ன சிம்பிளா போறேன், அவரே வர கார் ஓட்டுவார். நம்மளே தான் சாப்பிடணும், நம்ம தான் கவுச்சு பாரு எவ்வளவு சிம்பிளா இருக்கு. நான் எங்க வீட்டுல கேட்டேன், பாரு நீ எப்படி எல்லாம் சொல்றான், உனக்கு என் பெருமையே தெரியலன்னு ஒண்ணு இந்த மூஞ்சி இப்படியே லக்கம் அடிச்சாங்க. கோயில்ல மூஞ்சி தூக்கி வச்சுக்கின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. நானே சொன்னேன், அந்த மூஞ்சி நீ தூக்கி இன்னும் கூட வச்சு போறீங்க மேல, நான் நல்லவன் தானே. சாமி கும்பிட்டு வந்துட்டு கோச்சு நின்று, ஏண்டி கோச்சு நின்று தனியாவா, அடுத்த ஜென்மத்திலேயாவது ஒரு சாராயம் குடிக்கிறவன் நான் கட்டிக்கிறேன், ஒரு பொறுக்கி பையனை நான் கட்டிக்கிறேன். இந்த மாதிரிலாம் ஒரு லைனா ஒரு 10-15 டிகிரி சொல்லிக்கிறேன். ஏன்னு நான் கேட்கேன். வீட்டில் வச்சுருந்தேன், அவனோட வாழ்ந்துருந்தேன். யாரோட அவன் குடிச்சிட்டு ஒரு 4 நிமிஷம் கச்சிட்டு படுத்துருவான். படுத்தாமா ஏதோ என்ன துணி இருக்குமோ இல்லையோ செத்து போனவங்க போடுற மாதிரி போட்டு நிம்மதியா இருக்கலாம். நீ என்ன பண்ற, திடீர்னு எழுந்து உட்காந்து ராத்திரி 2 மணிக்கு பூஜை எடுத்து காப்பி கேட்கல. உன்னோட என் நேரம் வாழ திடீர்னு நின்று நின்று வடக்க பார்த்து அப்படி செய்யல. சரி ஓஞ்சு போடும் பைத்தியம் நான் முத்தி இருந்துட்டேன். அப்புறம் பார்த்து அப்படி அது என்னன்னு கேட்டா ஓம் எழுதுனேன். உங்க நவராத்திரியாவும் ஓம் எழுது. சரி அதான் போட்டான். அப்படி பார்க்கல. அதனால பிள்ளைங்கள்லாம் கெட்டு போகும். உங்களுடைய நேரம் வாழ முடியாது. நல்ல புருஷனா அடுத்த ஜென்மத்தில் வாழணும். உங்களுக்கு டவுட்டா இருந்தா போனுக்கு கொடுக்குற நம்பர் கேட்டு பாருங்க. போன வாரம் எனக்கு கார் யாருப்பா ஓடுனது? எங்க கரெக்டா போன் பண்ணாங்க? ஆமா, அது எப்படி தெரியும்? டோல்கேட்டுங்கிறது கரெக்டா 100 கிலோமீட்டர்ல போனா டோல்கேட்டுனா கரெக்டா டோல்கேட்ல நம்ம காசு கொடுத்துட்டோம். ஹலோ எங்க இருக்கிற மரியாதை என்ன பண்ற? கார்ல என்ன பண்ணுவாங்க, டான்ஸ் ஆட முடியும். நேரா வீட்டுக்கு வந்துச்சு. அந்த பக்கம் ரைட்ல கட் பண்ணாது. ஏன்? அது பாலாஜி உள்ள போகும். போறா போகுது, திருப்பின்னு வரேன். அங்க உங்க அம்மா இருப்பாங்க, இருந்துன்னு போறேன். ஆனா அங்க எல்லாம் போக கூடாது. இந்த பக்கம் கஸ்தூரி அலண்டு ஆடி போயிட்டாரு. அப்போ நம்ம நல்ல புருஷன் சொல்ற மாதிரி இருக்குல்ல. சரி இவங்கதான் விட்டு போகட்டும். யாருக்கு நல்ல புருஷன் தெரியாமா? தீர்மானம் அப்ப நம்ம நீயோட நிச்சயம் வேண்டியதான் பார்க்கணும். யாருக்கு நல்ல புருஷன் என்ன பண்ணாங்களா குழந்தைங்க? நீங்க சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு? நல்ல புருஷன் கிடைக்கிறதா நான் ஒத்துக்கிறேன். யாராவது சாப்பாடை நிறுத்திட்டீங்களா ஒரு 6 மாசமா? அது எப்படி நிறுத்த முடியும்? அடக்கணுங்களா? உங்களுக்கு ஒரு டெஸ்ட். யார் யாருக்கு சம்சாரம் சொன்ன பேச்சு கேக்குது, அந்த பக்கம் கேட்கறாங்க சம்சாரம்னா என்ன? அது ஏன் கணபதி தலையை தொங்க போட்ட? 50 வருஷம் ஆகுது கல்யாணம், அப்பப்ப பீதிப்ப கோவிந்தா. நீ அவனை பார்க்க உன் கதையை சொல்லு. இவனை மேலே ஏறி உட்காந்து நடிக்கிறான். சொன்ன பேச்சு கேட்காதவன் என்ன பண்ணுவாங்க? பொம்பளை கேட்கறதே நல்லதெல்லாம் சொல்றது இல்லை. டக்குன்னு கெட்டதை கேட்டா உடனே அம்பே
அம்பு ரொம்ப நாளா ரவுடித்தனம் வீட்டுல காட்டி பார்த்தான். இப்ப அவங்க திருப்பி ரவுடித்தனம் காட்டினோடனே இவர் இறங்கிட்டாரு. அடங்குறாங்களா இப்போ? அதுக்கு முன்ன எப்பவுமே அடங்குறது இல்லையா? இன்னைக்கு இந்த ரகசியம் இன்னைக்குதான் நமக்கு தெரியுது. சரி தீனா, அவங்க அடங்கிப்பா. நீதான் கொடுக்கணும்னு ஓடி போய் வதிக்கிறதான், ஓடி போய் அடிக்கிறதான். இப்ப திருப்பிக்கிச்சது. இப்ப அடங்குறது இல்லையா? நீ அடங்கு. அப்புறம் நீ என்ன அப்படி ஸ்டைலா லுக் ஓடுறன்னு சொல்லு. பொன்னேரி அடங்குவாங்களா? மொத்தத்துல இன்னைக்கு எவனுக்கும் சோறு கிடையாது. ராத்திரி ஒரு ஒப்புக்காவது என்ன சொல்லணும்? சரி வானா, ரொம்ப சீனியர் சிட்டிசன்ஷிப் நம்ம பட்டாங்க. உங்க வீட்டுல அடங்குறாங்களா? அதான் நான் கேட்கல. சொன்னது எல்லாரும் வீட்லயும் தான் கேட்பாங்க. வாடினா வரும், சிட்டிக்கினே வரும், போடினா போவோம். இது ஒரு குறைக்கிறனா அப்படிதான். உங்க வீட்டுல நீங்க சொன்ன உடனே அந்த வேலை செய்யறாங்களா? அது என்ன இவ்வளவு லேட்டா சொல்றேன்? இதுக்கு அவரு எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? அவனுங்களுக்கு புத்தி கிடையாது. அவங்களுக்கு ஒரே வழி, அவங்க ஆத்தா சாவணும். அதான் அந்த அக்காவோட வாழை வச்சு அது வந்து அது தொலைஞ்சா முதல்ல அது தொலைஞ்சோம்னா அப்புறம் அவங்க ஆத்தா சேர்த்து போயிட்டா அவன் வழிக்க வருவான். அப்ப கூட ஒரு டவுட், அப்பவும் வருவான். இதெல்லாம் என்ன குணம்? நமக்கு என்ன குணம் நிறைஞ்சிருக்கோ எதிராளிக்கு அதே குணம். நம்ம யார் மேல குற்றம் சொல்றோம்? நீ சரியில்லை, எல்லாம் முன்னால்தான் போயிடுச்சு. போனதெல்லாம் யாரா இல்ல? ரெண்டு தரத்தார நம்ம என்ன பணத்துல இருக்கிறோம். நம்ம சாமி சிரிப்பு காட்டினேன், என்னமோ பண்ண, சமையல் ஆச்சான்னு பார்த்த ஒண்ணு காணும். நீ என்னென்னமோ பண்ணி சிரிக்க வச்ச. இன்னைக்கு நம்ம பணத்திலேயே சுத்தி சுத்தி வர்ற. இது சரி பண்றதுக்கு என்ன? அத்தை சொல்லியாருன்னா அத்தை விட்டுட்டு என்ன சொல்றது? சிரிப்பு காட்டுற. நாங்களே வேதனைகள் இருக்கிறோம். வீட்டுக்காரன் அடங்குறேன். எச்சும் வீட்டுக்காரர் அடங்கிறது இல்ல. பாருங்க, அவ்வளவு நல்ல வீட்டுக்காரர் வந்துருக்கிறாரு. அவர் காலு கூட உடம்ப கூட நவுத்துனீங்க கொஞ்ச நேரம் பொறுத்து, காலை மட்டும். அவ்வளவு நல்ல வீட்டுக்காரர் வந்திருக்கிறாரு. அப்பாவது கை தூக்குறாரு பாத்தியா? அவர் இப்ப அப்படியே டிவில பாத்துட்டு இருப்பாரு. எங்க போய் அரியராமான் டான்ஸ் ஆடி இருந்தா. நம்ம நல்லவளா இருந்தா நமக்கு எதிரில் வர்றவங்க யாரா வருவாங்க? நம்ம என்ன குணத்துல இருக்கிறோம்? நமக்கு எதிரில் வர்றவங்க எப்படி வருவாங்க? நம்ம என்ன குணத்துக்கு போகணும்? அதுல பக்திங்கிற ஒரு வேரை போட்டுட்டா எல்லாம் எழுது. சரி, அதெல்லாம் முடியாதுன்னு என்ன பண்ண? எங்களால ஒண்ணுமே முடியாது. சோறு துண்ணுவோம், தூங்குவோம், கோயிலுக்கு போக மாட்டோம், எந்த வேலையும் பண்ண மாட்டோம். வேலைக்கு சாப்பிடுவோம், வேலைக்கு தூங்குவோம். கக்கூசுக்கு வந்தா போவோம், வரலன்னு அது வச்சுக்கினேன். மேல ஒரு 6 லிட்டர் ஏதோ குடிப்போம். இந்த மாதிரி எல்லாம் நாங்க இருப்போம். எங்களுக்கு என்ன வழி அப்படின்னா, இந்த ஸ்லோகம் சொல்லிட்டு இருந்தா தமோ குணத்தில் இருக்கிற மாறுதல். பஞ்சதே கதேஷ்யாமி திவ்யா யாத்மீய பூஜா பிரணாந்தியதா குருசேஷ்டா நாஸ்தியத்து புஸ்தகம். இது எது வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துதுன்னா 9 நிலை பக்தியை கடந்து சுகபிரம்மத்தை பெற்று கொண்டு போய் சேர்த்து. நம்ம சுகபிரமத்துல இருந்திருக்கிறோமான்னா இருந்திருக்கிறோம். எப்ப சுகபிரமத்துல இருந்திருக்கோம்? சுகபிரமத்துல இருக்கோம்னா ஒரே இருட்டா இருக்கும், உலகமெல்லாம் அழிஞ்சு போயிருக்கும், எல்லாம் தண்ணி எல்லாம் சேர்ந்து ஒன்னா இருக்கும். ஒரு ஆள் மட்டும் உயிரோட இருக்கும். அந்த ஒரு ஆள் கண்ணு திறந்தா மாதிரி இருக்கணும். யார் யார் அந்த மாதிரி இருக்க ஆசைப்படுறீங்க? நீங்க இருக்கிறீங்களா அந்த மாதிரி? எல்லா உலகம்லாம் அழிஞ்சிடுங்க, நீங்க ஒரு ஒருத்தர் தான் உயிரோட இருப்பீங்க. ஆனா இருட்டா இருக்கும். இந்த மாதிரி தனியா இருக்கிறதுக்கு பேரு சுகபிரம்மம். அந்த சுகபிரம்மத்துல எப்படி இருக்கிறாங்கன்னா, சுகபிரம்ம ராஜயோக சக்தி வந்துருக்குன்னா தனியா இருக்கு.
இதை நம்ம பூலோகத்துல வந்து அனுபவிக்கிறோம். எங்க அனுபவிக்கிறோம்னா தாயோட கர்ப்பப்பையில அனுபவிக்கிறோம். அங்க என்ன 2000 வாட்ஸா இருக்குது உள்ள. இந்த பக்கம் பீ இருக்குது, இந்த பக்கம் மூத்திரம் இருக்குது, அம்மாவோட உணவு இருக்குது, ஒரே ஜலம் இருக்குது, கொட்டை இருக்குது, அதுல கடாப்படா கடாப்படான்னு சொன்னதெல்லாம் என்ன பண்ணுது குழந்தை? தலைக்கீழ சுகமா தியானத்தில் இருக்கு. 300 நாள் தியானம் பண்ணது பொன் குழந்தையா இருந்தா. ஆண் குழந்தையா இருந்தா 260 இருந்து 290 நாள். அது வந்து சுகபிரம்மத்தோட யோக அபியாசம். இப்பேற்பட்ட நிலையில இருக்கிற மனிதன் பூமியில வந்து விழுந்துட்டான்னா மாயை புற்றம். இதை வந்து யோக சூத்திரத்தினால அறிய முடியும். யோக சூத்திரத்துல அறியணும்னா அப்ப வந்து அந்த குணத்துக்கு பேரு தமோ குணம் போயிடுது. அததான் இந்த ஸ்லோகத்துல சொல்லிடுது. அந்ததே கதிஷ்யாமி திவ்யா ஆத்மீபுதியாம் பிரதாந்தியதா குருசேஷ்டா நாஸ்தியந்தோ விஸ்திரஸ்யாமின்னு சொன்னா மனசுக்கு இதமான நினைவு, மனசுக்கு இதமான குணம். நம்ம தமோ குணத்துல இருந்து கொஞ்சம் விலகி கொஞ்சம் நல்ல குணம் இருந்தா எதுல இருக்கிறவங்க நல்ல குணம், நம்மளும் நல்லவங்க அவங்க நல்லவங்க. அப்பனா அசோகன் நினைக்கிறார், இந்த அசோகன் நீ எவ்வளவு கெட்ட ஆளா இருந்திருந்தா இவ்வளவு கெட்ட ஆளும் எதில் இருந்திருக்காங்க. அதனால குணபேதம்னு தங்கும். இந்த ஸ்லோகம் சொல்லிட்டு வர 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 இதெல்லாம் சரியாயிடும். தமோ குணத்துல இருக்கிற 144 ஐட்டம் சரியா வந்துடும். தமோ குணத்துல மொத்தம் எவ்வளவு ஐட்டம் இருக்குது? இது பல லட்சம் முறை பிறந்து பல லட்சம் முறை சேர்த்தாதான் வரும். ஒரே ஒரு நாள் தான் வருவான். அதுவும் அவனுக்கு கூச்சம். இந்த வேலை முடியலையேன்னு கேட்பான். அவனோட குணம் என்ன? பக்திக்கு இடமே இல்லை. லட்சுமியை வச்சு எல்லாமே சாதிக்க முடியாது. அதனால இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு வந்தீங்கன்னா அந்ததே கதிஷ்யாமி திவ்யா ஆத்மீபுதியாம் பிரதாந்தியதா குருசேஷ்டா நாஸ்தியந்தோ விஸ்திரஸ்யாமி அப்படின்னா தமோ குணத்தின் நிலை சீராகும். கைத்தட்டு. திருப்பதி பையன் எங்கப்பா? இதெல்லாம் வாங்கிட்டியா? எத்தனை பேர் கொடுத்துருக்காப்பா? அப்படியே உட்காந்தே கொடுங்க. எவ்வளவு பேர் கொடுத்துருக்காங்க? எப்ப கொடுக்கறது? டெலிபோன் பண்ணி ரிமைண்ட் பண்ணு. அவளை டெலிபோன் பண்ண சொன்னாலும் சொல்லு. இதுதான் தமோ குணத்துல. இப்போ தமோ குணம் சொல்லிட்டே வந்தா புரியாது. இப்ப இந்த எச்சம் வீட்டுக்கு சொன்னேன்ல, அவர் தமோ குணத்துல பயப்படுறார். யார பார்த்தாலும் பயப்படுறார். அவர் பயப்படாம இருக்கிறதுக்கு ஒரு நாமத்தை போட்டாங்க கரையில. ஏன் சார் நேற்று எனக்கு டிஃபன் வாங்கி தரல? அடையாறு போய் எனக்கு டிஃபன் வாங்கி தரல, காஃபி வாங்கி தரல, அட்லீஸ்ட் ஒரு காஃபியாவது வாங்கி கொடுத்துருக்கேன். ஒரு 7 ரூபாய் கொடுத்தா காஃபி. லோக்கல் பட்ஜெட்ல வாங்கி கொடுத்தா 3 ரூபாய். அதை விட லோக்கலா வாங்கி கொடுத்தா 1 ரூபாய். அதை விட லோக்கலா வாங்கி கொடுத்தா 50 பைசா. பாதி பாதி. எனக்கு நேற்று காப்பி கூட வேணும். தப்புதானா? சரி, ஒரு நாளைக்கு காப்பி பார்ட்டி வச்சிருக்கேன். காப்பி பார்ட்டி நல்லா இல்லையா? டீ பார்ட்டி. ஓகே. அனந்த பத்மநாப சயனம் எப்படி படுத்துனுக்குற? என்ன மாதிரி படுக்க. அங்க போய் வாரத்துல ஒரு நாள் தொலைச்சு போட்டு வந்தா எல்லா வேலையும் நடந்து. எவ்வளவு தொலை உங்களுக்கு வீட்டுக்கா? 4 கிலோமீட்டர். அவர் சொல்லிட்டு பாருங்க, 4 கிலோமீட்டர் போனா ஒரு 400-500 கிலோமீட்டர் இருக்கிற மாதிரி சொல்றாங்க. எப்படி எத்தனை கார் வச்சிருக்கிறாரு? ஒரு பைக் வச்சிருக்கிறாரு. 1 பைக். ஒரு ரூபாய் போக மாட்டேங்குது. போயிட்டு ஒரு தொடச்சி பொடி கொடுத்தா கஷ்டம் தான் ஓடினு. அட கஷ்டம் போகுதோ இல்லையோ, எனக்கு காஃபி அவரையும் எட்டி பாக்குறேன். நீ காலா நாளா? எனக்கு காது கேட்கற வயசாகுது. பாருங்க. சரி, அது கூட வேணாம். எனக்கு காப்பியாவது வாங்கி கொடுக்கணும்னு நினைப்பு வந்திருக்கும் தான் நினைச்சேன். அப்ப மனசு எந்த பணத்தில் இருக்குது? குடும்பம், கொண்டாட்டி, கஷ்டம். என்னது இது? எங்க போனாலும் பிரச்சனையா இருக்கு. வெங்கடால் தான் இவ்வளவு பிரச்சனை வந்தது. அந்த ஆள் தான் போன் பண்ணி நான் கூப்பிட்டாங்க. சொகாய மாட்டு வா அப்படின்னு வந்தானே. இந்த காப்பி வாங்கி கொடுக்கணும். அப்ப போய் கவலைப்படுத்தினா அப்ப கவலைப்படுத்த பாதி வழியில போய்
சாமி வர்றீங்களா? நான் வர்றேன் வந்து காது. இது என்ன பணம்? ஒரே ஒரு பறிக்க ராமர் சாப்பிட்டார். எல்லா நதியும் டான்ஸ் ஆடி காட்டார். யாருக்கு? தியாகபிரமத்து. குலுக்கி மிலுக்கி நாவும் தெலுங்கு பத்தியம் பாருங்க. ராமர் குலுக்கி மெலுக்குனது எந்த பொம்பளையாலையும் செய்ய முடியல. சீதா பிராட்டியில உட்காருங்க. சீதா பிராட்டியா அந்த மாதிரி குலுக்கி காட்டு. இவ்வளவு நகையை வாங்கி போட்டுங்க. குலுக்கி மெலுக்கி டான்ஸ் ஆடி காட்டினா ஒரே ஒரு பச்சரிசியில ஒரே ஒரு அரிசி சாப்பிட்டு அதனால காலத்துக்கு பிச்சை எடுத்து பச்சரிசியா பிச்சை எடுத்து கையில பார்த்து பொறுக்கி உப்பு போடாது பைத்தியம் பருப்பை பிச்சை எடுத்து நீ வந்து எனக்கு இந்த மாதிரி குலுக்கி மெலுக்கினியே உன் இடுப்பு வந்து சுளுக்கு பிடிச்சோன்னு இருக்கான். நான் என்ன பண்ணுவேன்? என்னன்னா ராஜாவா தான் நான் பார்த்துக்கலாம். என்னால வந்து பிச்சை எடுத்தாவது ஒரு சோறு போடுறேன் அப்படின்னு 3 கவனம் வச்சு சோறு போடுறேன். இன்னைக்கு வேர்ல்டுல இருக்கக்கூடிய எல்லா பத்தியமும் எல்லா கர்நாடிக் மியூசிக்கும் எல்லா இருக்கிற லைவ் மியூசிக்கும் எல்லா இப்ப இருக்கிற சிம்பானியும் எல்லா மியூசிக் கம்போஸ் ஃப்ரம் தியாகராஜ ஆராதனா. என்ன கொடுத்தாரு? ఒకే ఒక బియ్యం అయ్యా. బియ్యం అన్న అరిసి. இந்த ஒரே ஒரு பிய்யத்துல முனைய சாப்பிட்டாராம் பெருமாள் ராமன். அதுக்கு எல்லா நகையும் வச்சு என்ன பண்ணாரு? ஆகாரத்துக்கு அவ்வளவு சக்தி. ஆகாரம் நம்ம பித்திருவட்டத்துல கொண்டு போய் சேர்க்குது. பித்திருதோஷம் விளக்குது. ஒருத்தருக்கு ஆகாரம் கொடுத்தா என்ன விளக்குது? பிண்ட தோஷம் விளக்குது. ஒருத்தருக்கு ஆகாரம் கொடுத்தா திதி கொடுக்காத இவையெல்லாம் விடலுது. ஒருத்தருக்கு ஆகாரம் கொடுக்கறனால எவ்வளவு? அதான் சிறந்த தானம். என்ன தானம்? ஆமா, அதுக்கு ஒரு வாரியம். பெரியவெல்லாம் வாங்க வாங்க நம்ம மாத்திர வந்து தீர்த்தமாக சாப்பிட்டு போங்க. பிராமண வீட்டுல போனீங்கன்னா கொடுப்பாங்க. இவன் போனோம்னா தீர்த்தம்னா இன்னும் கொடுக்க போறாங்க. அந்த பாமி ஒரு அழுக்கு சொம்புல டொக்குன்னு டேபிள்ல முடிஞ்சிருக்கேன். தீர்த்தம் நாடே இது வெறும் பச்சை தண்ணியா இருக்குது. டேய் அவிட்டு முட்டா பையில தீர்த்தம்னா தண்ணி. தமோ குணத்துல நிறைஞ்சிருக்கிற போது அந்த மலம் கழிப்பானா வெளியே வந்துடும். தமோ குணத்துல மனம் சமநிலைக்கு வந்ததுன்னா மலம் வந்தா நிற்கும். இப்போ ஒரு வீட்டுக்கு டிஸ்கஸ் கொடுக்க போறேன். 2 மணி நேரம் உட்காந்து டிஸ்கஸ் கொடுக்குறான். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் கொடுக்குறான். எங்கேயாவது இருந்து போறேன்னா எல்லாம் போயிட்டு வந்துடுறீங்க. எல்லாம் எங்க போகணுமோ எல்லாம் போயிட்டு வந்து சாப்பிட்டு வேற போயிட்டு வர்றீங்க. போறதுக்கு முன்ன சாப்பிடுறீங்க, சாப்பிட்டு போயிட்டு வர்றீங்க. யாராவது சாமி வந்து போனாரன்னு நினைக்கிறீங்களா? அப்படியே டிரைவிங் செய்து உட்காந்து போய் தான் இருக்கிறார் சாமி. தமோ குணத்துல மனம் சமநிலையானால் யூரின் நாசில் எல்லாம் கிளியர் ஆயிடும். இதுக்கு ஐயர் கிடையாது, ஐயங்கார் கிடையாது. ஜாதி பேதம் எல்லாம் இறைவனுக்கு இல்லை, நமக்கு இருக்கும். ஒரு சூத்திரம் சொன்னா நந்தி விலகி காட்சி கொடுத்தது இல்ல? అంతదే కదేశ్యామి దివ్య యాత్మీయ ప్రకాంత విశేష அஸ்தியல்ப விஸ்தரசாமி ஆரச்செடுப்பா வேற யாருக்கிட்ட இப்போ பாருங்க. தமிழ் படம் எப்படி போகும்? பிராமணங்கிற நினைப்பு இருந்தா தமிழ் குணம், குருங்கிற நினைப்பு இருந்தா தமிழ் குணம் போகாது. நீங்க நானும் ஒண்ணு. நான் எங்க கத்துக்கணும் இந்த கர்மத்தெல்லாம்? இந்த ஆத்மீக போதனை எல்லாம் யார் கத்துக் கொடுத்தா? நீ தான் கத்துக் கொடுத்த. யார் கத்துக் கொடுத்தது? நீ இல்லைன்னா எனக்கு இந்த புத்தி வளர்ந்துருக்காது. நீ தான் எனக்கு குரு. எல்லாருக்கும் நான் ஒரு குரு. எனக்கு லட்சமான கோடியான குரு பக்தர் தான். அதுக்கு ஜாதி மதம் என்ன கிடையாது. என்ன ஜாதி இருக்கு? சூத்திரம் வீட்டுல போய் நான் சாப்பிட்றேன். சேர்ல போய் சாப்பிட்டுருக்கிற பிராமணன் கண்ணீர் விட்டு அழுதாங்க. இன்னைக்கு நைட்டு பாக்குறாரு சாமி வந்து தயிர் சாதம் சாப்பிட்டா கல்யாணம் ஆயிடும் பாக்குறாங்க. மறுநாள் அந்த பொண்ணு இங்க வர்றான். உங்க ஆத்துக்கு நீ சாதத்துக்கு வரேன், தயிர் சாதம் வை. அந்த வீட்டுல பண்ணி எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு இல்லை? நீங்க அன்னைக்கு கூட வந்துருந்தீங்களோ இல்லையோ? ஆனந்தம் அந்த கோயில். எவ்வளோ பெரிய ஆள் நம்ம வீட்டுல இருக்கு. அதுவும் சேரிக்குள்ள சுவாமி வந்து
இந்த சாப்பாடு சாப்பிடுறாங்க. ஒன்றும் எங்க பொண்ணுக்கு பிரசவம் வந்து தலைக்கழி ஆயிடுத்து. சுபைதா நர்சிங்கம் இருந்தாங்களா, எங்க கல்யாணி நர்சிங்கம் இருந்தாங்க. எனக்கு போன் மேல போன் வருது. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் ரெடி பண்ணிட்டு வரலாம். ஒரு ஐயங்காரன்னு வந்து அந்த தீட்டு இடத்துக்கு போக கூடாது. நான் ஐயங்காரன்னு பார்த்துருந்தா போயிருப்போம். நம்ம உடம்பு நிறைஞ்சதுன்னா இந்த பேதம்